ஒரு மியூசிஷியனால ஒரு தலைமுறையோட மொத்த ஃபீலிங்ஸுக்கும் குரல் கொடுக்க முடியுமா? அது எப்படி முடியும்? இன்னைக்கு நாம இசைஞானி இளையராஜா அந்த மாமேதை எப்படி உருவானாருங்கிறத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். இளையராஜா சாரோட கதைய எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? வாங்க, அவரோட கரியர்ல ஒரு உச்சத்தை தொட்ட மொமெண்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இது ஒரு உலக சாதனை. யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய அங்கீகாரம். 4 என்னவா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? ஆனா இது சாதாரண நாளே இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. அந்த 4வது இடத்துக்கு பின்னாடி இருக்கிற கதை இதுதான். யோசிச்சு பாருங்க, 2003ல பிபிசி 1 இல்ல 2 இல்ல 155 நாடுகள்ல ஒரு சர்வே எடுக்கறாங்க. அதுல தளபதி படத்தோட ராக்கமா கையத்தட்டு பாட்டு உலகத்திலேயே 4வது பாப்புலர் பாட்டா செலக்ட் ஆகுது. குயின், மைக்கேல் ஜாக்சன்லாம் இருக்கிற லிஸ்ட்ல நம்ம ஒரு பாட்டு. சும்மாவா? இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருதுல்ல. சவுத் இந்தியால ஒரு சின்ன ஊர்லேருந்து வந்த ஒருத்தரால எப்படி இவ்ளோ பெரிய உலக அங்கீகாரத்தை வாங்க முடிஞ்சது? அந்த கதைக்குள்ள தான் நாம இப்ப போக போறோம். அந்த கேள்விக்கான பதில் அவரோட ஆரம்ப காலத்துல தான் ஒழிஞ்சிருக்கு. கம்பம்ங்கிற ஒரு சின்ன ஊரு. அங்கேருந்து தென்னிந்திய சினிமா உலகத்தோட கனவு தலைநகரமான மெட்ராஸ்க்கு அவர் போன அந்த பயணத்துல தான் எல்லாம் ஆரம்பிச்சது. அவரோட ஃபவுண்டேஷன் இங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா போடப்பட்டுச்சு. 1943ல கம்பத்துல பறந்தவரு 25 வயசுல தன்னோட கனவுகளோட மெட்ராஸ்க்கு வராரு. ஆனா நம்ம கிட்ட நம்ம நாட்டு இசைதானே இருக்குன்னு அவர் நிக்கல. தன்ராஜ் மாஸ்டர் கிட்ட வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் கத்துக்கிட்டு கிட்டார், பியானோல புலியா மாறுறாரு. பாருங்க, நம்ம மண்ணோட இசை கூடவே வெஸ்டர்ன் இசை, இந்த ரெண்டும் சேர்ந்த கலவைதான் அவரோட மியூசிக்கோட அஸ்திவாரமே. அடுத்து நடந்ததுதான் ஒரு புரட்சியே. அன்னக்கிளின்னு ஒரே ஒரு படம் தமிழ் சினிமா மியூசிக்கோட தலையெழுத்தே மாத்தி போட்டுடுச்சு. ஒரு புது சவுண்ட், ஒரு புது உத்வேகம் பிறந்துச்சு. 1976 அவரோட முதல் படமான அன்னக்கிளி ரிலீஸ் ஆகுது. படம் செம ஹிட். ஆனா படம் ஜெயிச்சதை விட அவர் எப்படி அந்த மியூசிக்க போட்டாருங்கிறது தான் நிஜமான புரட்சியே. அதுதான் இளையராஜா ஃபார்முலா. ஒரு பக்கம் நம்ம கிராமத்து இசையோட மண் வாசனை, அந்த எளிமை. இன்னொரு பக்கம் வெஸ்டர்ன் மியூசிக்கோட பிரம்மாண்டம், அந்த காம்ப்ளெக்ஸான மியூசிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி யாருமே யோசிச்சு பார்க்காத மாதிரி இந்த 2 உலகத்தையும் ஒரு ஒன்னா சேர்த்த விதம் இருக்கே, அதுதான் வேற லெவல். இந்த ஒரு வரி அதை அழகா சொல்லுது பாருங்க. அந்த பாட்டுங்க ரொம்ப சிம்பிளா நம்ம மண்ணோட வாசனையோட இருந்துச்சு. அதே நேரத்துல வெஸ்டர்ன் மியூசிக்ல வர்ற மாதிரி பிரம்மாண்டமான ஆர்கெஸ்ட்ரா சவுண்டையும் கொடுத்துச்சு. இதுவரைக்கும் தமிழ் சினிமா ரசிகர்கள் கேட்டிடாத ஒரு புது அனுபவம் அது. ஒரு புது உலகத்தையே அவங்க முன்னாடி திறந்து வச்சது. அன்னக்கிளிக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுமா? அடுத்த பல வருஷங்களுக்கு அவர் அசைச்சுக்க கூட முடியல. தமிழ் சினிமா மியூசிக் உலகத்துல யாராலும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு சக்தியா உருவானார் இளையராஜா. அவர் கை வைக்காத மியூசிக் ஜானரே இல்லைன்னு சொல்லலாம். சின்ன கண்ணன் அழைக்கிறான்னு பியோர் கர்நாடகா சங்கீதத்துல உருக வைப்பாரா? என் இனிய பொன்னிலாவை பாட்டுல வெஸ்டர்ன் ஆர்கெஸ்ட்ரால நம்மள மிதக்க விடுவார். பொன்மாலை பொழுதுல கிராமிய இசையும் ராமனின் மோகனம்ல மெலடியும் மிக்ஸ் பண்ணி நான் தொடாத எல்லையே இல்லைன்னு நிரூபிச்சாரு. இப்போ இன்னொரு நம்பர் 3. இந்த நம்பர் அவரோட கிரியேட்டிவிட்டி எவ்ளோ வேகமா இருந்துச்சுன்னு சொல்லும். ஆமாங்க, அவர் பீக்ல இருந்தப்போ ஒரு நாளைக்கு 3 புது பாட்டு வரைக்கும் கம்போஸ் பண்ணிட்டு இருந்தாராம். அடேங்கப்பா, யோசிச்சு பார்க்கவே முடியல. இது எவ்வளவு பெரிய கிரியேட்டிவிட்டி, எவ்வளவு பெரிய வேகம். அந்த டைம்ல அவரோட மியூசிக்க கேட்காம ஒரு நாள் கூட ஓடாது. தமிழ்நாட்டுல எந்த வீட்டுக்கு போனாலும், டீ கடைக்கு போனாலும் அவரோட பாட்டு தான் கேட்கும். மொத்தத்துல தமிழ்நாட்டோட சவுண்டே அவர்தாங்கிற மாதிரி ஆகிடுச்சு. இப்படி ஒரு பெரிய ஆதிக்கம் செலுத்தின அந்த மேதைக்கு என்ன மாதிரியான அங்கீகாரம் கிடைச்சது? உலக அளவுல அவரோட இடம் என்ன? அத பத்தி இப்ப பார்க்கலாம். அவரோட அங்கீகார பயணம் கூட அவரோட மியூசிக் மாதிரியே எல்லைகளை தாண்டி போச்சு. பாருங்க, 1993ல லண்டன் ராயல் ஃபிலார்மானிக் ஆர்கெஸ்ட்ராவுக்கு சிம்பனி கம்போஸ் பண்ண முதல் ஆசிரியர் இவர்தான். அப்புறம் நம்ம இந்திய அரசோட உயரிய விருதுகளான பத்மபூஷன், பத்ம விபூஷன், இதுக்கு நடுவுல மக்களால இந்தியாவின் மிகச்சிறந்த இசையமைப்பாளரா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதெல்லாம் வெறும் விருதுகள் இல்லைங்க, ஒரு மாமேதையோட பயணத்துல முக்கியமான மைல்கற்கள். அதனாலதான் மக்கள் அவரை ரொம்ப அன்பா இசைஞானின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு அர்த்தம் இசையின் மேதை. இந்த பட்டம் அவருக்கு எவ்ளோ கரெக்டா பொருந்ததுன்னு நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? அப்போ கடைசியா ஒரு கேள்வியோட முடிக்கலாம். ஒரு தலைமுறையே தன்னோட இசையால கட்டி போடுற ஒரு புதுவிதமான சவுண்ட உருவாக்க என்னவெல்லாம் தேவைப்படும்? இந்த ஒரு ஆழமான கேள்வியத்தான் இளையராஜாவோட வாழ்க்கைய நம்ம முன்னாடி வச்சுட்டு போகுது.